நவீன் 10th நல்ல மார்க் எடுத்தா சந்தோஷமாக இருக்கலாம். நவீன் 12th மட்டும் நல்ல மார்க் எடுத்தா உன் லைஃபே வேறு மாதிரி ஆகிடும். நவீன் காலேஜில் மட்டும் நல்லா படித்து மார்க் எடுத்துட்டேன்னு வை, லைஃபே செட்டில்ரா. இப்போ இருக்கிற இமாலய மலை கீழே இருக்கக்கூடிய நேபாள் அப்படின்ற அந்த இடத்துல பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா வாழ்ந்து வந்தான். அந்த ராஜா தனக்கு பிறக்க போகிற பையனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணால் அதுக்காக அவன் ஒரு பெரிய ஐடியாவும் போடுறான். அந்த பிளானோட ஒரு பார்ட்டாக அவர் கோட்டையை சுற்றி வானத்தை தொடுற அளவுக்கு ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டுறாரு. அந்த கோட்டைக்கு வெளியே ஒரு உலகம் இருக்குது, அதில் என்ன நடக்குது அப்படின்றதே அந்த பையனுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவர் அப்படி ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டுறாரு. அந்த பையனும் பிறக்கிறான். பிறந்ததுக்கப்புறம் வளர்ந்து வரான். வளர்ந்து வரும்போது அவன் ஆசைப்பட்டு கேட்ட எல்லா பொருளுமே உடனுக்குடனே அவன் கையில் கிடைக்கிது. அவன் இன்னும் பெரியவன் ஆகிறான். பெரியவன் ஆனதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு யோசனை வருது. தான் ஆசைப்பட்டு கேட்ட எல்லா பொருளுமே உடனுக்குடனே அவனுக்கு கையில் கிடைக்கிது. இவ்வளோதானா வாழ்க்கை அப்படின்னு ஒரு கேள்வி அவனுக்குள்ளே கிரியேட் ஆகுது. ஒரு நாள் அந்த இளவரசன் அவனுடைய பணியால் ஒருத்தனை, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட, அவனை கூட்டிகிட்டு நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் கோட்டையை விட்டு வெளியே போகிறான். வெளியே போய் அவனோட சொந்த கிராமத்தையே அவன் சுற்றி பார்த்துட்டு திரும்ப கோட்டைக்கு திரும்புகிறான். அவன் கோட்டைக்கு வந்த உடனே அவன் அந்த கிராமத்தில் பார்த்த எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி ஏற்றுக்கிறதுனே அவனுக்கு புரியலை. மக்கள் ட்ரெஸ் இல்லாமல், நோய் சாப்பிடாமல், ஏன் சில செத்து போய் கூட அந்த மண் தரையில் ஓரமாக விழுந்து கிடந்திருந்தாங்க. அந்த இளவரசர் மறுநாள் அவங்க அப்பா அந்த நாட்டோட ராஜா கிட்ட போயிட்டு, உன்னால தான், உன்னோட பெரிய ஐடியாவால் தான் என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி தார்மாராக சண்டை போட்டார். ஏன் நம்ம இந்த அரண்மனையை விட்டு ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் அன்னைக்கு நைட் அவருக்கு தோணுது. என்ன தான் அவங்க அப்பாட்ட போய் சண்டை போட்டாலும், அவங்க அப்பா பண்ணது எல்லாம் ஒரு வகையில் அவருக்கு பிடிச்சிருந்தாலும், இன்னொரு பக்கம் இவ்வளோதான் நான் வாழ்க்கை அப்படின்ற அந்த வெறுமையான எண்ணம் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் ஒரு பெரிய ஐடியா போடுறாரு. அன்றைக்கி நைட்டு எல்லா அரண்மனையில் தூங்கினதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் அவர் கிராமத்தை விட்டே தெரிச்சு ஓடுறாரு. வேற ஒரு கிராமத்தில் நான் ஒரு இளவரசன்டா, நான் ஒரு ராஜா பரம்பரைடா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லிக்காமல் முகம் தெரியாதவங்ககிட்டலாம் பிச்சை எடுத்து அதில் வரக்கூடிய சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு அந்த மண் தரையிலே தூங்கி நாளை ஓட்டிக்கிட்டு இருந்தார். சில வருஷங்கள் போகுது, இன்னும் சில வருஷங்கள் இப்படியே போகுது. சரியாக சாப்பிடாம நோய்வாய்ப்பட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட பார்த்தா நாளைக்கு இவெல்லாம் செத்துருவான்டா, ஒரு நாள் தாங்கிறதே கஷ்டம்டா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டார். அப்படி வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்படி எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறதுல ஒரு அர்த்தமும் ஒரு வாழ்க்கைக்கு கிடைக்கலன்னு. அப்போ தான் அவருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாதாரண விஷயம் புரிய வருது. கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு. பக்கத்தில் இருந்த ஒரு ஆற்றுல போய் குளிச்சுட்டு என்னோடய ஐடியாவும் எங்கள் அப்பாவோட ஐடியா மாதிரியே ஒரு பெரிய ஃபெயிலியர். என்னோடய வாழ்க்கைக்கான ஐடியா, அடுத்த பெரிய ஐடியா, நான் ஏன் பிறந்திருக்கேன், என் வாழ்க்கைக்கான காரணம் என்ன அப்படின்றதுக்கான அந்த பெரிய ஐடியா எனக்கு அடுத்து கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்துக்கு கீழே போய் உட்காந்து கண்ணை மூடினார். 49 நாள் அந்த இடத்த விட்டே அவர் நகரில். அந்த 49 நாளில் அவர் வாழ்க்கைக்கான அடுத்த பெரிய ஐடியா கூடவே பல வாழ்க்கை பாடங்கள், தத்துவங்கள் எல்லாம் அவருக்கு அங்கே உதயமாகுது. அதில் ஒன்று தான், வலியையும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையிலேருந்து பிரிக்கவே முடியாது. அதனால் அந்த 2லேருந்து தப்பிக்கிற எண்ணத்தையும் முயற்சியும் கைவிட்டுரு. பணக்காரனுக்கு பணத்தினால பிரச்சனை, ஏழைக்கு அவன் வறுமையினால் பிரச்சனை, குடும்பம் இல்லாதவனுக்கு குடும்பம் இல்லையேன்னு பிரச்சனை, குடும்பம் இருக்கிறவனுக்கு குடும்பத்தை சமாளிக்க பிரச்சனை, படிக்காதவனுக்கு படிக்கலையேன்னு பிரச்சனை, படித்தவனுக்கு அவன் ஏன்டா படித்தோம் அப்படின்றதுனால பிரச்சனை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீ சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டனா, உன்னால் இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்தும் இனிமேல் வரப்போகிற பிரச்சனையிலேருந்தும் தப்பிக்க முடியாது அப்படின்றத ஏற்றுக்கோ.